ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி ஒரு கவரில் தான் ஃபால்ஸ் இது வச்சுருப்பாங்க. அந்த ஃபால்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 4.25 இன்ச்சு இருந்து ஹைட் இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 2 மீட்டரும் ஒரு 40 பாயிண்ட்டு எக்ஸஸாக இருக்குது. அதாவது 2 மீட்டர் ப்ளஸ் ஒரு 40 பாயிண்ட் இருக்குது. இதை தான் நம்ம வந்து சாரியில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரியில் கீழ்ப்பக்கம் நம்ம பாதம் பக்கத்தில் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபால்ஸில் 1 இன்ச்சு நான் இப்போ வச்சு காமிச்சேன்ல, அந்த ஒரு கையை ஒரு அகலம் ஒரு முழம்பாங்கல்ல, அந்த அளவுக்கு ஃபால்ஸுக்கு கேப் விட்டு வைப்பாங்க. நான் வந்து அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது அந்த கோடு அடிச்சிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நம்ம ஒரு கை அகலம் வந்து நீங்கள் விட்டுட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு மெத்தடில் ஸ்டிச் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள் குத்தில் சுற்றக்கூடிய ஒரு அந்த ஃப்ளீட்ஸ் அதனால் அப்படி பண்ணுவாங்க. நான் ஆனால் வந்து சொருகிற இடத்துலேருந்தே நான் கீழ்ப்பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதில் ஆல்ரெடி ஒரு ஸ்டிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலேயே வச்சு நம்ம பார்டர் கூட வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதான். இது 2 மீட்டரும் 40 பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 மீட்டருக்கு அளவு 10 பாயிண்ட் தான் கம்மி. 2.5 மீட்டர் அளவுக்கு நீளம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாரீ ஃபால்ஸ் எதுக்கு அடிக்கிறோன்னா, நம்ம கொலுசு போட்டிருக்கும்போது பிடிச்சி இழுக்கும். அப்புறம் அதில் இந்த சாரியில் வந்து பிடிச்சி இழுக்காது. இது வந்து காட்டன் சாரீ தான். நான் உங்களுக்கு அடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அப்படி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட் எண்டு வந்தாச்சு. எண்டு வரும்போதுக்கப்புறம் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. 2 ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதை அப்படியே மேல் பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கீழ்ப்பக்கம் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். மேல் பக்கமும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதையுமே நீங்கள் நேராக வச்சுட்டு மேல் பக்கமும் நம்ம தையல் போடணும். தையல் போடும்போது நல்ல கையை ஃபால்ஸையும் அந்த சாரியையும் நல்ல இப்படி விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டிங்கன்னா அதுக்குள்ளே எந்த ஒரு கிளாத்துமே போய் நிற்காது. நம்ம அந்த ஃபால்ஸுமே வந்து சுருங்காமல் நீட்டாக வரும். பாருங்கள், உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து பிகினருக்கான ஒரு கிளாஸ் தான். இது வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் ஃபால்ஸு. 20 ரூபா ஃபால்ஸு. அதை வச்சு தைக்கிறதுக்கு வந்து 20 ரூபா 30 ரூபா வாங்குகிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஃபால்ஸு தைச்சோன்னா நமக்கு ஒரு 30 ரூபா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னா 20 ரூபாயே ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா 20 ரூபாய்க்கு மட்டும் ஸ்டிச்சிங் கொடுங்க. அந்த மாதிரி நமக்கு இன்கம் கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டு நம்ம வந்து முடிக்க போகிறோம். முடிக்கும்போதும் நம்ம 2 ஃப்ளீட்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி கொடுத்துட்டு எடுத்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக வந்திருக்கு. தேங்க்யூ.